ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிராஃப்டட் கம்ஃபர்ட்ஸ். எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க நம்புகிறேன். வீடியோ போட்டு 2-3 வாரத்துக்கு மேலே ஆச்சுங்க. இன்லாஸின் வருகை, தீபாவளி செலிப்ரேஷன், ஊர்லேருந்து ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, அது இதுன்ட்டு மாற்றி பேக் டு பேக் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டு இருந்ததுனால வீடியோவே ரெக்கார்ட் பண்ண முடியலங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் விண்டோக்கு வெளியில் கொஞ்சம் செடி வச்சுருக்கோங்க, அதுதான் பார்த்துட்ருக்கோம். இந்த குட்டி மண்பானை வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் கிச்சன் வேஸ்ட்டு, வெங்காய சருகு, கொஞ்சம் மண் எல்லாமே போட்டுங்க. அது மேலே கொஞ்சம் வெந்தயத்தை தூவி விட்டேன். உள்ளே இருந்து அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி வந்த மாதிரி இருக்குங்க. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம வீட்டில் செடி வச்சுருக்கேன்னா நான் அதில் மண் மட்டும் இருக்காதுங்க, கிச்சனில் இருக்கிற வேஸ்ட்டு முக்கால்வாசி கொண்டு வந்து இந்த செடியில் தான் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் காஃபி பவுடரோட தண்ணி, டீ தூள் தண்ணி எல்லாமே போட்டுருவேங்க. இதெல்லாம் போடுறதுனால நான் எக்ஸ்ட்ராவாக உரம் எதுவுமே போட மாட்டேன், வெறும் இந்த கிச்சன் வேஸ்ட் மட்டும் தான் போடுவேங்க. இது வந்து பசலைக்கீரையோட கொடிங்க, ஊர்லேருந்து சிஸ்டர்லா வீட்டிலேருந்து பொறிச்சிட்டு வந்து வச்சது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஊட்டி பருப்பு கீரைன்னு சொல்லிட்டு மாமியார் வீட்டில் வச்சுருந்தாங்க. அது அப்படியே வேரோடு எடுத்துகிட்டு வந்து 5-6 செடி வச்சேங்க. அதில் ஒன்றே ஒன்று தான் இப்போ வளர்ந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு காமிச்ச இல்லைங்களா, பாட்டில் வளர்ந்துருந்த வெந்தயத்தோட அடுத்த நாளே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு, நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருந்துச்சு. அதுலேயே அந்த பாட்டில் போட்ட வெந்தயம் இல்லாமல் இதில் தொட்டிலையும் கொஞ்சம் வெந்தயம் போட்டு விட்ருந்தாங்க, அதுதான் பார்த்துட்ருக்கோம் இப்போது. அதுவும் நல்லாவே வளர்ந்துருந்துச்சு. அதில் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் நட்ட வச்சுருந்தேன், அதுவும் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து பிரம்மகமலா செடிங்க, புதுசாக எல்லா சைட்ஸ்லேருந்தும் லீவ்ஸ் குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கு. நானும் இது பூக்குவோம் என்னமோன்னு பார்த்துட்டே இருக்கேன், பார்க்கலாம் எப்போ பூக்குதுன்ட்டுங்க. நம்மக்கிட்ட ஏற்கனவே மதர் பிளான்ட் இருக்குங்க, அதிலிருந்து வச்சது தான் அந்த பிரம்மகமலா. இதுதான் மெயின் மதர் பிளான்ட்டு. இது வச்சும் 5 வருஷம் ஆச்சுங்க. ரொம்ப ஸ்லோ க்ரோத்து. இப்போ சடனாக ஒரு 6 மாதமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்கு. இதுவும் இன்னும் ஒரு வாட்டி கூட பூக்கல. நானும் பார்த்துட்டே இருக்கேன் எப்போ பூக்குன்ட்டு. நிறைய பிரான்ச்சஸோட நல்லா பெருசாகவே வளர்ந்துருச்சுங்க. வந்து ஒரே ஒரு சிங்கிள் லீஃபாக வாங்கி ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கி வச்சுருந்தது தான். நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒட்டுக்காக ஒரே டைமில் தான் வாங்கி வச்சுருந்தோம். இதுதான் நான் முன்னாடியே சொன்ன பருப்பு கீரைங்க, மாமியார் வீட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சது. இந்த கீரையை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பிரம்மகமலா செடி வந்து ஃப்ரெண்டு வீட்டிலலாம் 6 மந்த்ஸ்லேயே நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒட்டுக்கா ஒரு 5-6 ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி பூத்துச்சு. அப்புறம் வருஷமே பூத்துட்ருக்கு. நம்ம வீட்டில் நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேங்க எப்போ பூக்குன்ட்டு. இந்த ஃப்ளவர்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஃபுல் பிரைட் ஆரஞ்சு, அதில் தின் லேயர் ஆஃப் எல்லோ கலர் பார்டர் கொடுத்துருக்க மாதிரி வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே. இதெல்லாம் வாக்கிங் போகும்போது ரோட்டில் அப்படியே கீழே கிடக்குங்க, அப்படியே ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸாக விழுந்திருக்கும். அப்படியே நீட்டாக இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். பொதுவாகவே ஹெல்தி லிவிங்காக தான் நம்ம எல்லோரும் வாக்கிங் போவோம். வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப சின்சியராக கோல்லாம் செட் பண்ணி வச்சுருவாங்க வாட்சில். இவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸு, இவ்வளோ டைமுக்கு நடக்கணும் அப்படின்ட்டுலாம் பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. வாக்கிங் போகும்போது ஏதோ பூவோ செடியோ அட்ராக்டிவாக ஏதோ கண்ணில் பட்டுருச்சுன்னா அவ்வளோதாங்க, கோலாவது ஒன்றாவதுட்டு அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு பூ பறிக்க ஆரம்பிச்சிருவேன். அதை பத்திரமா வேகுக்குள்ளே வச்சு கொண்டு வந்து அது பிளேஸில் செட் பண்ணி வச்சுட்டா தான் மனசு திருப்தி அடையும். இட்லி மாவு கொஞ்சோண்டு மீதம் இருந்துச்சுட்டுங்க, அதில் கோதுமை மாவு கலக்கி தோசை சுட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவும் கொஞ்சம் பழசாகி ஒரு வாரமாக யூஸ் பண்ணாமே வச்சு ரொம்ப புளிச்சிருச்சு மாவு. இந்த மாவை வந்து உருளைக்கிழவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா புளிப்பேறாக நல்லா க்ளீன் ஆகும் அப்படிங்கிறக்காக 2 நாளைக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டேங்க. உருளியில் வந்து ஒரு வாட்டி மாவு சும்மா அப்ளை பண்ணி விட்டுட்டுங்க, பார்த்தா இன்னும் நிறைய மாவு மிச்சம் இருந்த மாதிரி இருந்துச்சு. வீட்டில் இருக்கிற சாமி சம்மந்தமான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அன்றைக்கி வந்து ஒரு புதன்கிழமை தான், அதனால் ஓகே நோ ப்ராப்ளம் கழுவுறக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு கழுவிட்டு இருக்காங்க. அதையும் பூஜை ஐட்டம்ஸ் உருளைக்குன்னு செப்பரேட் ஸ்க்ரப் வச்சுக்கோங்க. இதில் வந்து உப்போ லெமனோ எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் அந்த புளிச்ச மாவை மட்டும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். நம்ம நார்மலாக பாத்திர கலவருக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தான் தேய்ச்சிட்ருக்கேங்க. எந்தெந்த போர்ஷனில் ரொம்ப அழுக்காக கருப்பாக எங்கெங்கே இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு கொஞ்சம் தேய்ச்சேன், அவ்வளோதாங்க. மற்றபடி நார்மலாக தான் தேய்ச்சேன் எல்லா பாத்திரமுமே. கழுவுனதுக்கப்புறம் பார்த்தா செம பிரைட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறக்கு. இனிமேல் இந்த மெத்தடே கொஞ்சம் நல்ல மெத்தட் மாதிரி தெரிஞ்சிச்சு. எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எதுவுமே போடாமல் ஆட்டி வைக்கிற மாவில் கடைசி மாவை கொஞ்சோண்டு எடுத்து வச்சிட்டோம்னா போதுங்க, இந்த பாத்திரம் எல்லாமே சூப்பராக கழுவி முடிச்சிடலாம். ஊர்லியில் மட்டும் தண்ணி பிடிச்சிட்டுங்க, அதில் இப்படி தான் ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சாமியெல்லாம் வந்து நீட்டாக ஒரு துணியில் தொடச்சிட்டு அது பிளேஸில் வச்சாச்சு. வீட்டில் வந்து பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்குங்க. வீடுனா வீட்டுக்குள்ளாரே இல்லை, பால்கனியில் காமன் ஏரியாலெலாம் பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதனால் எல்லா பால்கனியில் இருக்க எல்லா செடியும் கொண்டு வந்து வீட்டில் வச்சாச்சு.
பால்கனியில் இருக்கிற குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சாச்சுங்க. அங்கேயே உருளி வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சுங்க. அடிக்கிறது என்னமோ பால்கனியில் மட்டும்தாங்க. நம்ம பால்கனிக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்தாலே வீடு ஃபுல்லாக அழுக்காகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ரூமில் அடித்தாலுமே எப்படா சீக்கிரம் முடியும், இவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பெரிய பாட்ஸ் எல்லாம் அப்படியே பால்கனிலேயே வச்சாச்சுங்க. குட்டி பாட்ஸை மட்டும்தான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். இது வந்து பிளான்ஸை கீழேருந்து எடுத்த வியூங்க. சரிங்க, இப்போ ஒரு ரெசிபி பார்த்துட்டு வரலாங்க. இட்லி மாவும் நம்ம எப்பவும் போல் அரைச்சி எடுத்து முடிச்சதுக்கப்புறங்க கடைசியில் வந்து 1 டம்ளர் கோதுமை மாவு, 1 கைப்பிடி கொஞ்சம் பச்சை அரிசி போட்டு அரைச்சிட்ருக்கேங்க கோதுமை ரொட்டி செய்கிறக்காக. இதுக்கு வந்து உளுந்தெல்லாம் எதுவும் போடலைங்க. அரிசியுமே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து கூட 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் கட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் அது போடும்போது. கோயம்புத்தூர் பக்கம் இது காமனாக செய்கிற ரெசிபி தாங்க. கோதுமை மாவு இருக்கு இல்லைங்களா, அதாவது ட்ரை பவுடர், அதில் செய்கிற ரெசிபி தான் இது. நான் அந்த ட்ரை ஃப்ளோர் யூஸ் பண்ணாமல் நான் கோதுமையை வந்து ஊற வச்சு அரைச்சி செய்கிறோங்க இன்றைக்கி. வந்து நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் போட்டுக்கலாம். கேபேஜ், நூல்கோல், கேரட் எது வேணால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் வந்து 2 துருவி சேர்த்திக்கிறேங்க. நான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே பொண்ணு வந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தா, நான் ஃபோக்கஸே பண்ணல என்ன சொல்கிறான்ட்டு. கேமரா பார்த்து அவளே ஏதோ சொல்லிகிட்டு இருந்தா. அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு அது வந்து கியாங்கிற ஃபாண்ட்டை வந்து அவளே எழுதியிருக்கா அதே மாதிரி. நான் ஃபஸ்ட்டு அது வந்து பிரிண்ட்டு நினச்சிட்டேங்க. அப்புறம் தான் அவள் சொன்னால் அது வந்து நானே எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய பெரிய பொண்ணுக்கு கேலிகிராஃபி பண்ணுறது ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் ரொம்ப லைக் பண்ணி பண்ணுவாங்க அதையே. இப்போ வந்து கோதுமை ரொட்டிக்கு தேங்காய் தான் தோண்டிகிட்டு இருக்கேங்க. கடுகு, கருவேப்பிலை, உளுந்து, சீரகம் எல்லாம் போட்டுங்க. 2 பெரிய வெங்காயம், கேரட் எல்லாம் போட்டு வணக்கி இந்த மாவில் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். உப்பு போட மறந்துட வேண்டாங்க. கோதுமை வந்து கிரைண்டரில் அரைச்சிட்ருக்கும் போதே 4-5 வரமிளகா, கூட கொஞ்சம் கல்லுப்பு, அப்புறம் சீரகம் எல்லாம் போட்டு தான் அரைச்சிருக்கேன் அதுலேயே. அது கூடவே தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாங்க. கொஞ்சம் தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி போடுவேன் எப்போவுமே. அது போட்டு அரைச்சாச்சு. தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெள்ளை எல்லோ, கருப்பு எல்லோ, நான் இன்றைக்கி வெள்ளையில் இருந்துச்சு, நான் அதை போட்டுக்கிட்டேங்க. அது போட்டு அது மேலே கொஞ்சமாக நம்ம மாவு ஊற்றி தோசை விட்டுக்கலாம். அப்போ வந்து தோசையோட அப்பர் போர்ஷனில் ஃபுல்லாக எல்லோட அதோட லுக்கே நல்லா அப்பீலிங்காக இருக்குங்க. அதுக்காக நம்ம மாவு வந்து ரொம்ப திக்காகவே அரைச்சிருக்கிறனால இது வந்து ரொட்டி மாதிரி தான் திக்காக வருங்க. உங்களுக்கு தின்னா கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட தின்னா ஊற்றிக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணும்போது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெங்காயமெல்லாம் போட்டிருக்கிறதுனால. இது வந்து கோதுமை மாவில் கூட அப்படியே தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம செய்யலாங்க. பட் அதை விட இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக வால்பாறை பொள்ளாச்சி போயிருந்தோம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அப்போ மாசாணியம்மன் கோயிலில் வந்து இந்த மண் பானை வாங்கிட்டு வந்திருந்தேன். பருப்பு, கத்திரிக்காய் சட்னியெல்லாம் வேக வச்சு கடைஞ்சி செய்கிறக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக. பெங்களூர்லாம் மண் பானை வாங்கினோம்னா உள்ளே குட்டி குட்டி பொடிக்கல்ல பதிச்சு மண் பானை செஞ்சு கொடுப்பாங்க. கடையிறக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக. இங்கே வந்து பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயிலில் வாங்கும்போது அதில் வந்து உள்ளே வந்து அன்னீவனாக கொத்தி இருந்தாங்க. கல் பதிச்சதுக்கு பதிலாக இது ஒரு மெத்தட் போல் இருக்குது. மண்பானை செய்யும் போதே உள்ளே கொத்தி செய்கிறது நான் இந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எப்படி இருந்தாலும் வீட்டுக்கும் தேவைப்பட்டுச்சு, அதனால் அந்த கோயிலையே வாங்கிட்டு வந்துட்டேங்க. இதை வந்து 2 நாள் அரிசி கழிஞ்ச தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 3rd டே வந்து எலுமிச்சம்பழமும் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவியாச்சுங்க. ரொம்ப நாளாக கொத்தமல்லி வளர்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தாங்க. அது 2-3 வாட்டி கொத்தமல்லி போட்டு எதுவும் உருப்படியாக வரல. இதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு வாட்டி போட்டு இந்த டப்பாவில் போட்டு தான் வச்சுருந்தேன். காமன் ஏரியாவில் வச்சுருந்ததுனால பெயிண்டர்ஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை கவனிக்காமல் அப்படியே கீழே விழுந்து உடஞ்சிருச்சுங்க. அது இந்த வாட்டியாச்சும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்த்தணுன்ட்டு அதை தான் ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த சப்பாத்தி தைக்கிற கட்டையை வச்சு நல்லா உருட்டிட்டோம்னா அந்த கொத்தமல்லி சீட்ஸ் எல்லாம் 2 ஸ்ப்ளிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டு பார்சல் வாங்குற பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து தான் அதில் வந்து இந்த கொஞ்சம் கிச்சன் வேஸ்ட்டு, வெங்காய சருகு, தேங்காய் எல்லாம் அடியில் போட்டுங்க. மேலால் ஒரு 2 லேயர் மட்டும் மண் போட்டு அது மேலே கொத்தமல்லி விதைகளை தூவிட்டு இருக்கேன். கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் பொண்ணுக்கு ஷாப்பிங் பண்ண வேண்டி இருந்துச்சுன்ட்டுங்க அவென்யூ ரோட் போயிருந்தோம். அங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாம் செம சீப்பாக நாட்டு காய்கறிகளாக கிடச்சிச்சு. நிறையா வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே உள்ளே போயிடுச்சுன்னா என்ன இருக்குது இல்லைன்னே நம்மளுக்கு கொஞ்சம் நாளில் தெரியாமல் போயிடும். அதனால தான் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கேங்க. இந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸுங்கிற இடத்துல வந்து நம்ம ஏதாவது மெனு அன்றைக்கி என்ன பிளான் பண்ணுறோமோ, லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் எழுதிக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரிண்ட் மாதிரி இருக்குங்க. ஆனால் அது வந்து 2 ஸ்டிக்கி நோட்டை ஒட்ட வச்சு அதில் லைன்ஸ் ட்ராப் பண்ணது தான், வேறு ஒன்றுமே இல்லை. நாமளே ஈஸியாக பண்ணலாங்க. அது இதை மாதிரி எழுதி வச்சிட்டோம்னா எல்லா காய்கறியும் நல்லா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண மாதிரி ஆயிரும். மைண்டுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்குங்க. இல்லைனா
ஒரு சைடில் அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன டிஃபன் பண்ணணும், என்ன லஞ்ச் பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், பாக்ஸ்க்கு என்ன கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணி இந்த மாதிரி எழுதி வச்சிட்டோம்னாங்க மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம வேலையும் கரெக்டாக நடந்த மாதிரி இருக்கும். பச்சை மஞ்சள் கிடச்சிச்சுங்க, அதை தான் தோல் சீவி சுத்தப்படுத்தி கட் பண்ணி மிக்சியில் அரைச்சிட்ருக்கேங்க. ஃபேஸ்க்கு கை காலுக்கெல்லாம் போட்டு குளிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக. இந்த மாதிரி அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் தாங்குங்க. தேவைப்படுறப்ப மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணாமங்க, கூட கொஞ்சம் கடல மாவு தயிரெல்லாம் போட்டு அப்ளை பண்ணோம்னா அந்த வெளியில் பார்க்குறக்கு மஞ்சள் வந்து வெளியே தெரியாது. குழந்தைங்களும் ஹெசிடேட் பண்ணாமல் போட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. இன்னொரு சைடில் ஒரு கையளவு மிளகாய் எடுத்து ஊற வச்சு வேக வச்சிட்ருக்காங்க. இது வந்து பிரியாணி செய்கிறக்காக தான் சிக்கனை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சிக்கனை வந்து டைரெக்டாக போடுறதுக்கு பதிலாக பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே சிக்கனை வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சோம்னா சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக குக்காகி வருதுங்க. இன்றைக்கி வந்து நான் சிக்கனுக்குள்ளார கொஞ்சம் கரம் மசாலா, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாய் பொடி எல்லாம் போட்டு தான் கலக்கி வச்சுருக்கேங்க. மஞ்சள் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே மிளகாயும் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண சில்லி பேஸ்ட் போடுறதுனால நல்லா டேஸ்டியாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. எஸ்பெஷலி சைனீஸ் ஐட்டம்ஸ்லாம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சில்லி சிக்கன், ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிலாம் செய்யும் போது சூப்பராக இருக்குங்க இது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்லி கிரவுண்டு சில்லி பேஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னா ஒரு வாரத்துக்கு வரும், தாக்கு பிடிக்குங்க. இந்த மேரினேட் பண்ண சிக்கனில் வந்து நான் மிளகா பொடியை ஆட் பண்ணல. அந்த மிளகா பேஸ்ட்டை ஸ்டோர் பண்ணிவிட்டுங்க அது மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதுவே உள்ளே ஊற்றியாச்சு. இன்றைக்கி வந்து நான் பிரியாணி ரெசிபியெல்லாம் காமிக்கலாங்க, பட் அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இஞ்சி பூண்டு கரம் மசாலா தனியாக அரைச்சாச்சுங்க. புதினா கொத்தமல்லியும் கட் பண்ணி அரைச்சிட்ருக்கேன். இப்போ வந்து ஆயிலில் வந்து எண்ணெய் ஊற்றி கரம் மசாலா போட்டு ஃபஸ்ட்டு சில்லி பேஸ்ட் தான் போட்டிருக்கணும். அதுக்கு பதிலாக ஆனியனை போட்டு மறந்துட்டு, அதனால் ஆனியனை போட்ட உடனே ஞாபகம் வந்துச்சு. கொஞ்சம் ஓரமாக ஆனியனை ஒதுக்கி வச்சுட்டு அந்த எண்ணெய்க்குள்ளேயே கொஞ்சம் சில்லி பேஸ்ட்டை போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஆனியனோட சேர்த்து கலக்கணுங்க. எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறங்க தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் அளவான தண்ணி ஊற்றிட்டு அரிசியும் போட்டு பிரியாணி வேக வச்சு எடுத்தாச்சுங்க. அதுக்குள்ளே ஒரு பூஜைக்கு போக வேண்டியிருந்துச்சுங்க. எல்லா மசாலாலாம் போட்டதுக்கப்புறங்க எவ்வளோ தண்ணி ஊற்றணும், அரிசி எப்போ போடணுங்கிறதெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டுங்க நான் ஒரு பூஜை கிளம்ப வேண்டியிருந்துச்சு. அதுக்கு நானும் என் பெரிய பொண்ணு அவங்க வந்து மகாராஷ்டிரன் சீனியர் சிட்டிசன் கப்பலுங்க. குழந்தைங்க எல்லோரும் நெதர்லாண்ட்ஸு, யூஎஸ் அப்படின்னு இருக்காங்க. இங்கே வந்து வருஷம் தீபாவளி முடிச்சுட்டு அவங்க மேக்ஸிமம் எவ்வளோ பேர்த்துக்கு முடியுமோ, 40 பேரோ 50 பேரோ எவ்வளோ பேர்த்துக்கு முடியுமோ அவ்வளோ பேர்த்த கூப்பிட்டு லஞ்ச் போடுவாங்க. செய்கிற ஃபுட்டு எல்லாமே ஹோம் குக்குடு தாங்க, எதுவுமே கடையில் வாங்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர்த்த மட்டும் ஹெல்ப்பு கூப்பிட்டுக்குவாங்க குக்கிங்கில் ஹெல்ப் பண்ணுறக்கு. இத்தனைக்கும் அந்த அங்கிள் ஆண்டி 2 பேர்த்துக்குமேங்க ஏஜ் வந்து 70+ தான். இந்த வயசுலேயும் அவங்க தனியாகவே இருந்து இதெல்லாமே பண்ணுறாங்கன்னா பெரிய விஷயங்க அது. இந்த மாதிரி மற்றவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு போடும்போது கடவுள் வந்து அவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக ஃபுட்டு கொடுத்து ஆசீர்வதிப்பார் அப்படின்ட்டு அவங்களோட நம்பிக்கை. அவங்க கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்ரி இயர் இதை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு சர்வீஸாக. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பழக்கம், அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப புதுசாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் நம்மளுக்கு கேட்கும்போது. சின்ன வயசுக்காரங்கன்னா எப்படியாவது பண்ணிடலாங்க, ஆனால் இவ்வளோ ஏஜ்லேயும் இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரி இயர் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க அது. இவங்க மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய சீனியர் சிட்டிசன் கப்பல் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டேருந்தும் நிறையா கற்றுக்கிற மாதிரி நிறையா இருக்குது. நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் ஏதாவது ஷேர் பண்ணுறேங்க அந்த மாதிரி. அந்த பூஜை முடிச்சுட்டு வந்துட்டு தான் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டோம். அங்கேயும் கொஞ்சம் மினிமம் லஞ்ச் எடுத்துட்டு அப்புறம் நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ் சாப்பிட்டோங்க. பொண்ணு வந்து வெள்ளுள்ளி கபாப் பண்ணியிருந்தா, அதை தான் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அவளே ரெசிபி பார்த்து அவளே தான் பண்ணால். அவள் என்ன ஆட் பண்ணால் எதுவுமே தெரிலங்க எனக்கு. ஒரு வாரம் கழித்து நம்ம போட்ட கொத்தமல்லி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நம்புகிறேங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். பார்த்ததற்கு மிக்க நன்றி.